சிஎஸ்கேவோட போலிங் கோச்சா வரப்போகிறா டேல் ஸ்டெயின். என்ன நடக்குது? சிஎஸ்கேவோட போலிங் கோச் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஏதாவது ஒரு மேஜர் சேஞ்சை எதிர்பார்க்கலாமா? சிஎஸ்கேக்காக ஃப்ரீயான போலிங் கோச்சிங் பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்க டேல் ஸ்டெயினை சிஎஸ்கே போலிங் கோச் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் இதோ எடுத்துக்கோங்க, தளபதி த கோட் ஆஃப் இந்தியா திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அவரை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? அதை பற்றி இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட்லி ஜடேஜா அவரை பற்றி எப்படி கைஸ் பேசாமல் இருக்க முடியும்? அந்த மாதிரி சம்பவத்தை இவர் செஞ்சுனே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் டெஸ்ட் டீமுக்காக. ஸோ மேட்ச் ஆன் மேட்ச் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கட்டும், வித் த பேட்டாக இருக்கட்டும், வித் த பவுலாக இருக்கட்டும், ஃபீல்டிங்கில் இருக்கட்டும். இவரை தான் சேர்ந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு எடுத்துன்னு போக சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னு சில பல ஃபேன்ஸ் சொன்னாங்க. ஐ மீன் ரோஹித் கோலி கூட டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜடேஜாவும் கொடுத்துன்னு அப்படின்னு சொன்னாங்க. கைஸ், ஜடேஜா மட்டும் இருந்தில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோடைய போலிங் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு தெரியாது. ஐ மீன் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்குறாரு அவர்கிட்ட இருந்து. அண்ட் பேட்டிங்லேயும் நல்லா விளையாடுறாரு. அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நிறையவே ஹெல்ப் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் கைஸ் 4th டெஸ்ட்டில் செம்மையாக விளையாடி ட்ராப் பண்ணாங்க. வாஷிங்காக இருக்கட்டும் அண்ட் நம்மளுடைய ஜடேஜா இருக்கட்டும், 2 பேருமே தரமாக ப்ளே பண்ணாங்க. இதை பற்றி வர்ணிக்கிறதுக்கான வார்த்தையே கிடையாது, அந்த மாதிரி விளையாடினாங்க கைஸ். 2019 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்தியா தோத்தாங்க. உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும், யாராலும் மறக்க முடியாது கைஸ், சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால். ஸோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவில் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த வாட்டி வின்னாக இருக்கமோ? ஃபஸ்ட்டு லூஸில் முடிஞ்சிச்சு, இப்போ ட்ரா ஆச்சு. அண்ட் அடுத்ததாக வின்னில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா சொன்னது கைஸ். பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்க போகுது, ஃபர்தர் ஜடேஜாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது ஐபிஎல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம குயிக்காக டேல் ஸ்டெயின் சிஎஸ்கேயோட கோச்சாக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாருமே. அது உண்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா அண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது கைஸ். பிகாஸ் டேல் ஸ்டெயின் சிஎஸ்கேக்கு வரதுக்காக இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காரு நிறையவே. பட் சிஎஸ்கே அவர் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தது கிடையாது. லைக் போன வருஷமே அவர் சொல்லியிருந்தார், எனக்கு சிஎஸ்கேயோட என்விரான்மெண்ட்டில் இருந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்குது. அண்ட் நான் ஃப்ரீயாக கூட சிஎஸ்கேக்கு போலிங் கோச் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கேன். அவங்க எனக்கு ₹1 கூட பேமெண்ட் பண்ணுறதே வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் சொன்னாலுமே சிஎஸ்கே போலிங் கோச் அப்பாயிண்ட் பண்ணல. அண்ட் நம்மளுடைய ஸ்ரீதரன் ஸ்ரீராம் அவரை தான் கோச் அப்பாயிண்ட் பண்ணாங்க போலிங் கோச்சாக. இந்த வருஷம் சிஎஸ்கே எடுத்துன்னு வருவாங்களா? எல்லாம் ஆண்ட்ரே சிமன்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா கைஸ், எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே கண்டிப்பாக டேல் ஸ்டெயினை கூப்பிட்டுன்னு வர மாட்டாங்க. அன்டில் டிஜே பிராவோ இருக்க வரைக்குமே. டிஜே பிராவோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸை விட்டு வெளியில் வராரு. அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே டிஜே பிராவோ அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு டேல் ஸ்டெயினை கண்டிப்பாக தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அண்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேல் ஸ்டெயின் கேகேஆருக்கு போக போகிறாரு, பிராவோ அங்கேருந்து சிஎஸ்கேக்கு வர போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒன்று அப்படின்னு கண்டிப்பாக தெரியல கைஸ். அதை நம்ம ஃபர்தர் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குது, அது மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இவ்வளோ கைஸ், இந்த விட அடுத்த சந்திக்கலாம். இது வரைக்கும் பாய் கைஸ்.